ஆபீஸ்ல எவ்வளவு அட்ராசிட்டி பண்றோம், இல்ல அட்ராசிட்டி பண்ணலன்னா கூட அது அட்ராசிட்டி பண்ற மாதிரி ஒரு பெரிய டீம் ஒன்று வருது எங்களை ரேக் பண்றதுக்கு. We call upon the accounts team to have a small session. இது ஒரு சின்ன டிராமா செஷன், ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். இது முக்கால்வாசி ஆபீஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். Let's start. Hello, good evening everyone. கேக்குதா? மைக் ஆன் ஆயிருக்கு. இப்ப வருஷம் நாங்க இது பண்றதுதான். இந்த வருஷமும் பண்றோம். பண்ண வேணாம்னு யோசனையில இருந்தோம். நிறைய பேர் வந்து நீங்க எங்களை வச்சு செய்ய போறீங்களான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே நைட்டா ஸ்கிரிப்ட் எழுதி அப்படியே பிரிண்ட் எடுத்து அந்த மாதிரி கிளம்பி வந்துட்டோம். இது எப்பயும் போலதான், யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. யாரும் மனசெல்லாம் கஷ்டப்படாதீங்க. அப்படி ஏதாச்சும் புண்படுத்தின வெளில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து தேய்ச்சிக்கணும். வேற ஒன்று பேசிக்காக இது பார்த்தீங்கன்னா டே டு டே இது ஆஃபீஸில் நடக்குதுன்னு நான் சொல்லக்கூடாதுன்னு கூட தெரியல. சரி நான் சொல்கிறேன். ஆனாலும் இவர் நம்ம ஆஃபீஸ்ல முக்கியமான ஒரு ஆளு. இவர் இல்லாம நம்ம ஆஃபீஸ்ல எதுவுமே நடக்காது. பேசிக்கா அவர் ஒரு ஆள் ராணுவ படை. அவர் வந்தாருனாலே எல்லாமே கரெக்டா நடக்கும், வரலன்னா இன்னும் கரெக்டா நடக்கும். அதனால நான் சொல்ல முடியாது, ஆனாலும் பொதுவாக சொல்லிக்கிறேன். இப்போ பேசிக்கா என்னன்னா, இந்த கண்டென்ட் நடிக்க போறது நான் தான் அவரா நடிக்க போறேன். இப்போ புதுசா வரவங்க கெஸ் பண்ண இல்லைங்க, பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு இருக்கும். ஒன்றும் பிரச்சனை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. மைக்ரோசாஃப்ட்டுக்கும் ஆர்க்கும் பிரச்சனை. அப்ப நான் தான் சீட்டு வைக்கணும்ன்றாங்க. என்ன பண்ணுறேன், என்கிட்ட தான் டவுட் கேட்பாரு. நான் பண்ண டவுட் தான் கிளாரிஃபை பண்ணணும். சால் எடுத்தாலும் நச்சுங்கிறாங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கேன். அம்மா வீட்டில் சாப்பாடை செஞ்சு வச்சுட்டீங்களா? நான் எனக்கு எடுத்துட்டு வரல, நான் ஆள் அனுப்பிச்சு வாங்கிக்கலாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? வெளியில் 2 பசங்க நின்றுருக்காங்க. நான் நல்லா பில்டப் பண்ணேன். பில்டப் கூட அப்படியே நான் ஃபோன் வைக்கிறேன், அதுக்கு கண்டுக்காதீங்க. சொல்லுப்பா வாமாப்ல என்னமாப்ல எப்படி இருக்கா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங், இதுக்கப்புறம் பல மீட்டிங் வரும். ஆனால் நீங்கள் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை, அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே நம்ம தான் எல்லா எனக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அது மேலேருந்து தெரியும் முக்கியமான விஷயம். சொல்லுங்க. சாஃப்ட்வேர்ல டவுட்டா? உனக்கு எப்படி? நான் இருக்கிறது உனக்கு எப்படி டவுட் வந்துச்சு? டவுட் வந்து நீ என்கிட்ட தானே வந்துடணும். நீ எப்படி அவர்கிட்ட போன? அதான் கூட்டிட்டு அவர்கிட்ட வந்தேன். சொல்லிருக்காங்க. ஏன்னா சீனியர் கிட்ட வேணா டைரக்டா வரக்கூடாது, அவங்களோட சீனியரை கூட்டிட்டு தான் வரணும். சொல்லு வினோத், என்ன உனக்கு பிரச்சனை? இந்த சாஃப்ட்வேர்ல ஒரு டவுட் இருக்கு. இல்லப்பா, அவன் பிரச்சனையை கேட்டப்பா, நீ அப்பா முன்னாடி இருக்கு. ஒரே பிரச்சனை. 2 பேருக்கு எப்படி ஒரே பிரச்சனை இருக்கும்? பாத்தியா, டவுட் கிரியேட் ஆச்சு. அதான் உனக்கு என்ன டவுட்னு உனக்கே தெரியல. உனக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் கேட்கணும். புரியுதா? இல்ல சார், அந்த டவுட்டே இல்லனால என்கிட்ட தான் கேட்கணும். ஏஐ கிரியேட் பண்ண யார் தெரியுமா? யாரு கிரியேட் பண்ண? நான் தான் பண்ணேன். அதை வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏஐ என்ன பண்ணுது? என்ன கேட்டாலும் பதில் சொல்லுதா? சொல்லும். ஏன்னா நான் சொன்னபடி தான் சொல்லுவேன். சொல்லுவா என்ன பண்ணுறேன்? உனக்கு நான் கொடுத்துருக்கிறது 5 minutes தான். நானே 3 நிமிஷம் பேசிட்டேன். 2 நிமிஷத்துல நீ பேசு. 2 நிமிஷத்துல இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். ஸ்கிரிப்டே இல்லை. சொல்லுங்க, உனக்கு என்ன டவுட்? சாஃப்ட்வேர் டவுட் சார். சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சது நான் தான். அந்த சாஃப்ட்வேருக்கு என்ன சாஃப்ட்வேர் இருந்தாலும் எனக்கு தான் தெரியும். லிஸ்ட் எடுத்து சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனை இருக்கு சார். சாஃப்ட்வேர் நிறைய பிரச்சனை வராது. நான் கிரியேட் பண்ணா பிரச்சனை இருக்காது, வேற யாராச்சும் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் பிரச்சனை இருக்கு. சார் டவுட் உங்ககிட்ட வந்தேன். என்கிட்ட வந்து அடுத்தவங்களுக்கு நம்மளதான் தீர்வு சொல்றேன். சரி சொல்லுங்க, என்ன பண்ணுறது சார்? சாஃப்ட்வேர்ல டவுட் சார். சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் பத்திலாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. இது புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசு கிடையாது. ஓகேவா? யூ ஹேவ் டு ஹேவ் அட்லீஸ்ட் 35 years of experience.
நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த நேரத்துல இந்த நேரம் 10,000 கோடிக்கு மேங்கோ பிசினஸ் பண்ணிருக்கேன், 5,000 கோடிக்கு நான் ஆப்பிரிக்கால பிசினஸ் பண்ணிருக்கேன். அப்படி நான் சொல்லல, அவரோட கேட்க வந்து டவுட். இது நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் இப்ப பேசுனதெல்லாம் இது சாதாரண விஷயம் கிடையாது, இது பிலாசபி. நீ இங்க யோசிக்க கூடாது, வீட்டுல போய் யோசிச்சாதான் உனக்கு டவுட்டே வரும். அந்த மாதிரி விஷயம் கிளாரிஃபை ஆச்சா? சார் இருப்பா, உன் டவுட் நான் முன்னாடி எழுதி வச்சிருப்பா. சொல்லுங்க, என்ன டவுட்? சாஃப்ட்வேர் டவுட் சார். சாஃப்ட்வேர் டவுட்டா? அது ஒரு பிலாசபி தான், சாதாரண விஷயம் கிடையாது. எதா இருந்தாலும் வந்து நான் மேல என்ன சொல்றேன்னா அதான் சொல்லுவேன். சரி விடு, என்ன பண்றது? மீட்டிங் இருந்தாலும் நான் தான் பார்க்க வேண்டியது, டேட்டிங் இருந்தாலும் நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு அடுத்து ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க எப்படி சொல்றது, எல்லாரும் வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டா நான் மட்டும் பிங்க் கலர் போட்டு வருவேன்னு வருவாங்க. எந்த ட்ரெஸ்ஸுமே மேட்ச் ஆகாது, மேட்ச் ஆகலனாலும் நான் மேட்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சரியான லைட்ல பார்க்கலாம், நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளே ஏச்சு போயிடுவோம். ஏன்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா எனக்கு நானே இன்ட்ரோ கொடுக்கறது கஷ்டமா இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல. சரி, ஓகே. மார்னிங் மீட்டிங் போயிட்டு இருக்கு. மீட்டிங் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் மேடம். சொல்லுப்பா என்ன மீட்டிங் மார்னிங் மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க வந்துட்டீங்க, ஒன்னும் யாரும் இம்பார்ட்டன்டான கால் பா, 10 நிமிஷம் பேசிக்கலாம். அதான் சொல்லுங்க, டைமிங் யாருமே இல்லை, யாரும் ஆன்லைன்ல வர மாட்டேங்குது. என்ன பிரச்சனை? ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல பண்ணி கூப்பிடல, வேற மெமோ போட்டே இல்லையா? சரி சார், நீங்க இல்லை மேம், நீங்க கொடுத்த எம்ஓஐ வச்சு தான் நான் எம்ஓஐ ரெடி பண்ணுவோம். MOU லாஸ்ட் 1 வீக் ரெடி பண்ண எம்ஓஐ ஷேர் பண்ணினா நான் அதை அச்சீவ் பண்ணிடுவேன். லாஸ்ட் 1 வீக்கா ஷேர் பண்ண முடியல. அதுக்கு லாஸ்ட் 1 வீக்கா ஷேர் பண்ண முடியாது எம்ஓஐ. அப்படி என்ன விஷயம் கேளுங்க. லாஸ்ட் 1 வீக் அந்த மார்னிங் மீட்டிங் எம்ஓஐ கேட்டேன். ஓகே, அது ஷேர் பண்ணா தான் நான் அதை வச்சு கண்டினியூ பண்ணுவேன். அப்படிங்களா? அப்படின்னா ஷேர் பண்ணிட்டீங்களா உடனே? ஆமா, அது ஒண்ணும் மீட்டிங்ல இருந்து சொல்லிருந்தீங்க. இப்போ இதா இருந்தாலும் வந்து டைம் லைன் வச்சு தான் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதை நான் வந்து அந்த எம்ஓஎம் அப்படின்ற விஷயத்தை நான் வந்து 2 பிஸ்னஸ் டேஸ் தான் வந்து இல்லை. வாட் இஸ் 2 பிஸ்னஸ் டேஸ்? அது ஆஸ்திரேலியா இருந்தால் தான் தெரியும், நீங்க லோக்கல்ல தெரியாது. நம்ம லோக்கல் அந்த 2 பிஸ்னஸ் டின்னர் துபாயில இருக்கீங்க, லஞ்ச் வந்து ஆஸ்திரேலியா இருக்கீங்க. ஆஸ்திரேலியா அடிக்கடி அதான் சாப்பிடுறீங்க. அது வேற ஒன்றும் இல்லைப்பா, அது அப்படிதான். மேலேருந்து உத்தரவு வந்தால் நாங்கள் செய்வோம்ப்பா, அந்த உத்தரவு வந்த மாதிரியே செய்வோம். உனக்கு என்ன நீங்க எம்ஓஎம் ஷேர் பண்ணியோ நான் அனுப்பிச்சிடுவேன். எம்ஓஎம் ஷேர் பண்ணால் அனுப்பிச்சிருவீங்களா? மார்னிங் மீட்டிங் அனுப்பிச்சிடுவேன். நான் உனக்கு அல்வா கொடுத்து அனுப்பிச்சு அல்வா சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டு நான் மட்டும் சாப்பிட்டேன், எல்லாருமே சாப்பிட்டேன். எல்லாருமே சாப்பிட்டேன். உங்களுக்கு மட்டும் அல்வா கொடுக்கல, எல்லாரும் கொடுத்துருக்கீங்களா? சரி, இப்போ இதில் போயிட்டே இருக்கா, நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, எனக்கு முக்கியமான ஒரு கால் வருது. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஆஸ்திரேலியாவில் இப்போ வெயில் அடிக்குதா சார்? என்ன சார் ரீடிங்? சரிங்க சார், ஆஸ்திரேலியா வெயில் அடிச்சுட்டு இருக்கா? இன்னுமா வெயில் அடிக்குது சார்? வேற ஒன்றும் இல்லை சார், நீங்கள் நம்ம வினோத் வந்திருந்தாரு, வினோத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் என்ன பேசினா எனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. ஆனால் அதுக்கு ஒரு எம்ஓஎம் இருக்கும், அந்த எம்ஓஎம் போடுறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தேவைப்படுது சார். தேவைப்படுது, பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த வெயிட் பண்ணுறோம் சார். என்ன திரும்பி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எம்ஓஎம் ஷேர் பண்ணுன்னு சொன்னீங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் முடியாது சார். கடைசி வரைக்கும் அனுப்ப மாட்டேங்க கூடாது. கடைசி வரைக்கும் அனுப்ப முடியாது அப்படின்னு கிடையாது, உத்தரவு வந்து நான் வச்சுருக்கோம். வெயில் வரதுக்கு அதனால மெயில் வந்துருப்பா. சீக்கிரம் பண்ணிடலாம். இது ஒரு ஆக்ட். இதுல அடுத்து இதோட இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் இருக்காரு. நம்ம அவரை கலாய்க்கலாம் வந்தா நம்மளுக்கு முன்னாடி எல்லாரையும் கலாய்க்கிறேன்னு ஃபர்ஸ்டே வந்து பேசிட்டு இருந்தாரு. நான் தான் கலாய்ப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எங்க செட் ப்ராப்பர்ட்டிங்க மேடம், அந்த செட் ப்ராப்பர்ட்டிங்க அங்கே எங்க வச்சிருக்கா? அந்த செட் ப்ராப்பர்ட்டி போட்டோன்னே அவருக்கு அடையாளம் முடிச்சிடலாம். சார் பார்க்க முடியல சார், பார்த்து ரொம்ப 3 வாரம் ஆச்சு. வரதே இல்லையா? 3 வாரம் சார் போயிருக்கீங்க, ஆஃபீஸ் வர மாட்டீங்க. போய் தான் பார்க்கணும், அப்பதான் சேல்ஸ் வரும் சார். பார்க்க முடியல சார், கால் பண்ண கூட ரிங்கே போக மாட்டேங்க சார். அப்படியே சார் போயிருக்கீங்க. ரிங்கே போடல சார். டவர் இடத்துல எல்லாம் என் டீம் கிட்ட பேசிருக்கோம்ல சார். உங்க டீம் கிட்ட 6 பேர் கிட்ட கேட்டா 6 இடம் சொல்றாங்க சார். 6 பேர் கிட்ட கேட்டா 6 இடம் சொல்றாங்க. அதான் சொல்லுவாங்க சார். ஒருத்தர் ஓயமா இருந்தாங்க, ஒருத்தர் நங்கநல்லூர்ன்றாங்க, ஒருத்தர் பார்த்தா ஊட்டின்றாங்க, ஒருத்தர் கொடைக்கானல்ன்றாங்க, ஒருத்தர் பார்த்தா டெல்லின்றாங்க சார். நம்ம காஃபி தானே குடிக்க போனோம். காஃபி குடிக்க போகணும், உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன்?
சொல்லுப்பா. சார் அதான் சார் டவுட் இருக்கு சார் கேட்கலாம் சார். சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒன்றா உட்காந்து வேலை பார்ப்போம். சார் சரிங்க உட்காந்துட்டீங்க. ஏப்பா என் டீமோட நான் உட்கார மாட்டேன்னா என் டீமோட நான் உட்காரும்போது யார் உட்கார? சார் கேபிள் இருக்குன்னு ஒரு மாத்திட்டீங்க உட்காந்துட்டீங்க சார். அப்படின்னு நான் சொல்றேன். அப்படிலாம் சார் நீ அப்படி சொல்லு. ஸ்கிரிப்ட் இல்லை, மைண்ட் வாய்ஸ். அப்படியே போகிறோம். அந்த மீட்டிங் இருக்கு பார்த்தியா, அந்த மீட்டிங் விஷயம் என்னன்னா, காலையில் நீங்கள் மெயில் கொடுக்கணும். பேக்கை கழட்ட வந்துட்டேன். இந்த காலைல மீட்டிங் போடணும், ஒரு பிஓ ஒன்று போடணும், இதெல்லாம் போடணும். அதெல்லாம் பார்த்துருக்கேன் சார். அதெல்லாம் பார்த்துட்டேன் சார். நீங்கள் அப்படியே அப்ரூவ் கொடுத்துட்டீங்க சார். அப்ரூவ் கொடுத்துட்டேன். மார்னிங்கே கொடுத்துட்டீங்க சார். ஆமாம், அது வந்து விஷயம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லைப்பா. ஒரு நாளைக்கு எனக்கு 4 அப்ரூவல் போனால் தூக்கம் வராது. 4 அப்ரூவல் நான் போடு, எது போட்டாலும் அப்ரூவல் போடல. நீ என்ன கேட்டாலும் அப்ரூவல் போடு. இது இவங்களுக்கு அவங்களுக்கு அப்ரூவல் கணக்கெல்லாம் கிடையாது சார். அப்ரூவல் தனியாக ஒரு மெயிலே வந்து அதுதான்ப்பா. நான் கரெக்டாக போய் பேசுறேன், அப்படியே வச்சா அப்படியே ஒரு தட்டு, அவ்வளோதான். ஒரு மெயில் என் டீம்ல இருந்து கிக் ஆச்சுன்னா இன்ஸ்டன்டா இன்னொரு ரிவர்ஸ் பண்ணிருப்போம். சார் சப்ஜெக்டே இல்லை ஒரு மெயில். சப்ஜெக்ட்லாம் முக்கியம் கிடையாது. சப்ஜெக்டே அங்கே அப்ரூவ்டு தான். நான் போட்ட அப்ரூவல் தான் சப்ஜெக்டே. அது எதுக்காக அப்ரூவ்னே தெரியல சார். எனக்கு நீ என்ன பண்ணணும், நீ வந்து நீ ஒரு முக்கியமான ஆளா இருக்க. நீ என்ன பண்ணணும்னா 4 அப்ரூவ் இன்னைக்கு வந்துருது. இன்னைக்கு நம்ம 4 மெயில் போடணும். இந்த 4 மெயில் எதுக்கு நீ மேட்ச் பண்ணணும். அது நாம நானே செட் பண்ணிக்கலாம் சார். நானே செட் பண்ணிக்கலாம். அப்பலாம் சொல்லுவேன் நான். அதுக்கு நீ இப்படி சொல்லு. சரி. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த மீட்டிங்லாம் முடிச்சிட்டு இல்லை பாரு, முக்கியமான மீட்டிங் இருக்கு. இவரை அவங்க காப்பி குடிக்கணும் மீட்டிங் பண்ணிருக்காங்க. காஃபி குடிச்சாதான் ஸ்டார் பக்ஸ்ல போய் பக்ஸ் செலவு போனா தான் எனக்கு ஒர்க் ஆகும். எதா இருந்தாலும் எனக்கு வேலை செய்யாது. நம்மளுக்கு பேக் போனா இருக்கிற அந்த ஐடி டீமுக்கு நாங்க ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுறோம். நாங்க பண்றது பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கங்க யார் யார் எப்படி கேரட்ல வராங்க. ஒர்க் ஆகல, அதான் பிரச்சனை. வாங்க சார். நீ ஏன்ப்பா வந்து நிக்கிறேன்? நீ வேணா அடுத்து சாப்பிடலாம். வந்து மார்னிங்ல இருந்து லேப்டாப் ஒரே ஹேங் ஆயிட்டு இருக்கா. கொஞ்சம் வந்து பாக்குறியாது. மார்னிங்ல இருந்து அங்க வர. நீங்க மார்னிங்ல இருந்து ஒரு போட்டு அழுத்திட்டு இருந்தீங்க. எடுத்து ஓரம் வைக்க வேண்டியதுதானே? கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு சார். அதான் சரி லேப்டாப் கொண்டு இம்பார்ட்டன்ட் வேலை. ஆனா அது உங்களோட வேலை கிடையாது. ஐடில பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனை. நான் வரேன்னா சரி கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பாங்க. என்ன விளக்கம் நான் பாட்டு பாடாம யாரு பாட்டு பாட போறா? லேப்டாப் ஹேங் ஆயிட்டே இருக்கு. கொஞ்சம் என்னன்னு பார்க்கலாம். லேப்டாப் ஹேங் பாருங்க. இந்த சிவப்பு கலர் பட்டன் இருக்கா? சிவப்பு அதை அப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்க சுத்தம் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் இருக்கு. இந்த அழுத்திக்கல போன்லயே சொல்லியிருந்தா நான் ஆஃப் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போன்ல சொன்னா எனக்கு அப்படியே ஆஃப் பண்ணாலும் முடிஞ்சிருக்க மாட்டேன். அப்புறம் நான் என்ன வேலை பண்றது? நான் போன் வந்து நீ இந்த வேலை தான் பண்றது. பட்டன் அழுத்துறது நான் தான் வரணும். எனக்கு கேட்காம நீங்க எழுத்துவீங்களா? மார்னிங் சொல்லியிருந்தா 5 நிமிஷம் முன்னாடி 5 நிமிஷம் இருந்தாலும் 50 நிமிஷம் இருந்தாலும் ஐடி டீம் தான் லேப்டாப்ல கை வைக்கணும். நீங்க தான் வைக்கணும். சரி, ஒண்ணு நம்ம டீம்ல ஒருத்தன் வந்து ஃபேஸ் ஏதோ வைக்கணும். இது வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் கண்டென்ட். ஃபேஸ் ஆக்சஸ் நான் கொடுக்க மாட்டேன் சார். என் டீம் எதுக்குன்னா நாங்கள் ஒருத்தர் வச்சிருக்கோம். நீங்கள் கொடுங்க. ஃபேஸ் ஆக்சஸ் ஹெச்ஆர் ஒன்றும் எதுவும் சொல்ல கால் பண்ணி கேட்டுக்கிறேன். மிஸ்டர் லெஜன் மகில் உங்க சொல்லிட்டு ஒரு நியூ வந்திருக்காங்க. நீங்க அகிலுக்கு கால் பண்ணி கால் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ரிங்ல எடுக்கல, பிஸியா இருக்கு. அவன் லேடிஸ் நம்பரா தான் எடுப்பான். அவன் நம்பர் எடுத்தான். நீ பண்ண சரி சார், ஓகே. ஃபேஸ் ஆக்சஸ் கூட சொல்லிருக்காங்க. ஃபேஸ் ஆக்சஸ் ஏதோ வந்து சொன்னாங்க. உதவடா என்னடா காணிட்டு இருக்க? சரி போ அது மூஞ்சி எப்ப வரும்? எல்லாம் வந்துச்சா? வந்து தம்பி ஃபிங்கர் சாதா போய் கலங்க. என்னடா ஒழுங்கா விட ராகியடா ஒழுங்கா விட. எனக்கு ஆக்சஸ் வைக்கணும். ஏமா நான் இப்படி இருந்தா இதோட இன்னும்
எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? இப்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வருங்க. ஆமா. உங்களுக்கு எப்படி நம்ம சொல்லுங்க நான் எப்படி வேணும்? வச்சாப்பா. கை சரியில்லை. என்ன சார் உங்க கை நடுங்குது சார்? பேஸ் குறுக்க வந்துருண்டா. ஏன் கணக்கு பிடிச்சா ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. கணக்குல படிக்க நீங்க கிளியர் ஆயிடுச்சு. சரி, நீங்க உங்களுக்கு நாளைக்கு ஐடி கார்டு நாளைக்கு எடுக்கிறேன். இல்ல எப்ப வேணும் சொல்லுங்க, எப்ப ரெடி பண்ணிடலாம். உடனே கொடுப்பீங்களா? கொடுக்கலாம். உங்களுக்கு மட்டும் உடனே கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு வாரம் கட்டுடா. கியூட்டான ஃபீஸ் வேணும். இதே லேப்டாப் பிரச்சனை இருக்கு. இதே லேப்டாப் பிரச்சனையில வந்து நாங்க கனெக்ஷன் கொடுத்துறோம். கனெக்ஷன் கொடுத்துடலாமா? எனக்கு இந்த கனெக்ட் பண்ண கரெக்ட் எடுக்கல. இதுல கனெக்டிவிட்டி இஷ்யூவா இருக்கு. ஸோ நம்ம என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிடுவீங்களா? நீங்க கனெக்ட் பண்ண நான் இருக்கேன். கனெக்ட் பண்ண கேட்குறீங்க. நல்லா கனெக்ட் பண்றீங்க. இந்த நம்ம ஓகே. டீம்ல சொன்னாங்க நீங்க கரெக்டா கனெக்ட் பண்ணுவீங்க. அதனால பண்ணுவீங்க. கரெக்டா சொல்லிருக்கீங்க. இல்ல நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்கலி பாய்ஸ் தான் சொன்னாங்க. நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி பண்ணி. இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. சரியா? பண்ணிடலாம். அடுத்து நம்ம டீம்ல வந்து எல்லாரையும் போட்டோ பிடிச்சி எல்லா இடத்தையும் போடுவாங்க. அந்த டீம் பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம முக்கியமானது அதான் சொன்னேன். சும்மா போறோம் ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம காலையில என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்றோம். அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு சொல்லும்போது கரெக்டா ஒருத்தர் வந்து கேமரா இருக்கும். அப்படியே மூஞ்சிலேருந்து ஜூம் வச்சு பேசுவாங்க. ஏன்டா சோத்துல கை வச்சது ஒரு குத்தமாடா அப்படின்னு இருக்கும். அந்த டீம் பத்தி தான் பேச போறோம். இப்ப அந்த டீம் வந்து எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க. அதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த வாழ்த்துக்கள் பேஸ் பண்ணி தான் இந்த கண்டென்ட். இந்த கேரக்டர்ல வந்து அவர் லேடி கேரக்டர் அவர் பண்ணாரு. அவர் ஹைட் வெயிட்டிங் அவர் தான் மேட்ச் ஆகும். அதனால என்னங்க இன்னும் பர்த்டே விஷயம் நான் வந்து காலையில வந்து ஜோ கிளிக் ஓபன் பண்ணா காலையில பர்த்டே யூஸ் பண்ணிருக்கேன். யாருன்னு போட்டா யாருமே தெரியல. இந்த பொண்ணு நியூ ஜாயினியா 12 மணிக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இல்ல நானா பக்கம் போட்டோ எடுத்து போட்டுருக்கேங்க. 10 போட்டோ போட்டுருக்காங்க. ஏங்க மோம் பேசுறாங்க. ஏய் தொட்டு பேசுங்க தண்ணி. சொல்லுங்க. சரி ஹாப்பி பர்த்டே. இதெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுல தண்ணி. சொல்லுங்க. நான் போட்டோ போட்டிருக்கேங்க. உங்களுக்கு நீங்க இந்த போட்டோ எப்படி நீங்களே செலக்ட் பண்ணா நம்பருக்கு வீடியோ கால் பண்ணி எத்தனை மணிக்கு கால் பண்ணீங்க? என்னெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க நம்ம முன்னாடி நாள் மட்டும் அடுத்த நாள் 12 மணிக்கு கூப்பிடுறாங்க. ஏன்னா என்னன்னா என் மூஞ்சி மட்டும் ஆதார் கார்டுல இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு போங்க விஸ்பர்ல 12 மணிக்கு மேல வந்திருக்கு. பத்தினே தெரியாது போல. அட பாருங்களா. ஏன்னா 9 மணிக்கு அனுப்புனானா எனக்கு மட்டும் நம்ம மூஞ்சி மட்டும் இருட்டா இருக்கு. நீங்க அம்ச போட்டோ எதுவுமே கொல்லியருங்க. என்னைக்கு நம்ம அம்சத்தை போட்டிருக்கேன். துப்பட்டா போட்டா போட்டிருப்பாங்க. அம்சம்னா எனக்கு மட்டும் ஆதார் கார்டை போட்டாங்க. சரி விடுங்க என்ன பண்றது. சொல்லுங்க. எனக்கு நீங்களே 12 மணிக்கு தான் யூஸ் பண்ணீங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும் உடனே கை நீட்டீங்க. வெட்டியா வந்தாங்க. அந்த பெண்ணுக்கு 300 காசு கேட்டா மட்டும் கொடுக்கறது கிடையாது. இதுல 300 பேட்சிங் மட்டும் முன்னாடி வந்துருவாரு. நான் ஒரு 5 ரூபா கேட்டேன் கொடுத்தீங்களா?
அந்த பொண்ணு இன்னைக்குதான் வந்துச்சு. அந்த ஃபிளைட்ல இருந்து வந்ததுக்கு 50,000 அப்ரூவ் பண்ணி 5 ரூபா. இல்ல வடை வாங்கிட்டு வந்த காசு கேட்டேன், அது கொடுக்கணும் அவ்வளவு வலிக்குது. வடை வாங்கிட்டு வந்த பில்லு வாங்கிட்டு வந்தியா? அந்த 5 ரூபா வடைக்கு பில்லு. 5 ரூபாய் 50 பைசா பில்லு தான். அங்க கேட்டீங்களா? கேட்டா அருண் சொல்லுவீங்க தெரியும். என்கிட்ட மட்டும் வடை, அதுக்கு பில்லு. அவராச்சும் கேட்டீங்களா? அவர் பில்லு எல்லாம் வச்சுக்கிறோம். எடுத்துட்டு வந்தீங்க வேலை. சரி, இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரே கட்டம்.